அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பேனர் விசிக்கா அதோட ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நமக்காக வந்த மெசேஜ். இந்த பேனரை வந்து மெசேஜாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு இமேஜ் ஃபைலாக ஜேபக்கில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம் நம்ம இந்த வீடியோவில். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படி, சரிங்களா? இப்போ இதோட சைஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இமேஜ் சைஸ் 10:6 அந்த சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக உள்ள ஒரு ஃபைல். இதை வந்து நம்ம பிஎஸ்சி ஃபைலாக வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே, நான் பென் டூலில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இந்த மாதிரி குயிக்காக கட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் சிசி 2020 அந்த வருஷம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ கட் பண்ண அதிகமாக டைம் எடுத்துக்காது. குயிக்காக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோட்டோ கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈஸியாக அவுட்புட்டு கிடச்சிரும். நம்ம ஃபோட்டோவை குயிக்காக கட் பண்ணி எடுத்துடலாம், சரிங்களா? Ctrl+0 கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்டர், ஷிஃப்ட் F6 ஃபெதர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். Ctrl+J கொடுக்குறேன். கட் பண்ணல, Ctrl+J, சரிங்களா? ஓகே, மூட்டில் கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். ஷிஃப்ட் F6 ஒரு பாயிண்ட்டு, Ctrl+J கொடுத்து இந்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம ஒரு தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது அவங்க கீழே வந்து அது மாவட்ட செயலாளர் அவங்க படம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பென் டூல் வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ கட் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை வந்து லைட்டாக ஒட்டி கட் பண்ணுங்கள். ரொம்ப அவுட் சைடில் கட் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே அந்த பேக்ரவுண்டும் இந்த மாதிரி ஆடாகி வந்துடும். அதுக்காக வந்து நம்ம அதை ஒட்டி கட் பண்ண வேணாம். கொஞ்சம் அந்த ஸ்கின்னுக்கு உள்ளே கொஞ்சம் உள்ளே ஓரளவு இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணிங்க, சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், இமேஜஸ் க்ளீனாக இருக்கும். ஓகே, Ctrl- கொடுத்து நம்ம Ctrl Enter F6 1 Ctrl+J. ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, இப்போ வந்து தனியாக ஃபோட்டோ கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே அவங்க முதலமைச்சர் அவங்க படத்தை வந்து நம்மள்ட்ட இருக்குது. அதனால் அது ஃபோட்டோ நமக்கு தேவை இல்லை. நம்ம வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்க விசிகா தலைவரோட படம், இந்த இமேஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி அனைத்து விதமான அந்த பொலிட்டிக்கல் பேனர்ஸும் வந்து நம்ம பிக்கப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்குள்ளே பிஎஸ்சிபியில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான அளவு நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு அந்த அவங்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேயே தான் நான் வந்து கார்னரில் கட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டை விட்டு நம்ம வெளியில் போகல. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் விட்டு வெளியில் போனீங்கன்னா அந்த பேக்ரவுண்டும் அந்த இமேஜ் கூட
ஆட் ஆகி அந்த கலரும் அதில் வந்து மெர்ஜ் ஆகி வந்துடும். சரிங்களா? வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் ஜே ஒரு காப்பி எடுத்துட்டேன். அடுத்தது அம்பேத்கர் பெரியார் அவங்க படத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். லேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஃபோட்டோ கட் பண்ணது ஏதோ நமக்கு மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, மறுபடியும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். லேயரில் வச்சுட்டு நம்ம செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து கட் பண்ணும்போது கவனமாக இந்த இமேஜஸில் தான் வச்சு நம்ம கட் பண்ணுறோமாங்கிறது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறம் 2 ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மெர்ஜ் கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஐயா அவங்க அம்பேத்கர் அவங்க படம் ப்ளஸ் வந்து பெரியார் படம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது லேயரை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அது வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். டபிள்யூ மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். டாலரன்ஸ் வந்து 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஈவனாக வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஃபெதர் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு டெலீட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்டில் உள்ள லேயர் போயிடும். கண்ட்ரோல் மைனஸ் இதை வந்து சேவ் பண்ணிக்குவோம். 10க்கு 3 10க்கு 6 உங்கள் இமேஜ் ஃபைலில் வந்து 10க்கு 6.25 இருக்குது. நம்மளால் அதே சைஸ் வச்சுரும். 10க்கு 6.25 விசிகே பேனர். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ளாகையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். லேசோ டூல் வந்து இப்படி லேசோ டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து அது ஒரு காப்பி எடுத்துங்க. இதுக்கும் அதே மாதிரி இங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவுட் சைடில் உள்ள அந்த லேயர்ஸ்லாம் போயிட்டு ஃப்ளாகை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துருங்க. இது இவங்க படம் தலைவர், உங்கள் விசிக தலைவர் படம் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து பேனர் வந்து அம்பேத்கர் விருது கொடுக்கறதுக்காக வந்து பேனர் அடிச்சிருக்காங்க. 50% அடித்து நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிடுவோம்.
தமிழ் ஃபாண்ட் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். கீமான் ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டைப் பண்ணிடலாம். இப்போ ஓகேங்களா, 2025 ஜனவரி 15. ஓகேங்களா, ஒரு லைன் அடிச்சாச்சு. அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு, திருநாளன்று, திருவள்ளுவர் நாளன்று பொதுச் செயலாளர் போட்டிருக்காங்க. செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டு எழுத்தாளர் போட்டிருக்காங்க. கீழே எழுத்தாளர் போட்டு துரை ரவிக்குமாரா. ஓகே, துரை ரவிக்குமார் போட்டு அடுத்தது வந்து எம்பின்னு போட்டிருக்காங்க. துரை ரவிக்குமார் எம்பி. ஓகே, அவர்களுக்கு அவர்களுக்கு 2004 ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது. அம்பேத்கர் விருது வழங்க உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் போட்டிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா, அவர்களுக்கு நன்றி நன்றின்னு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணால் நமக்கு ஒர்க் கம்ப்ளீட்டு. இதுக்கு வந்து அவங்க போட்டிருக்க அதே ஃபாண்ட்டை தான் நம்ம வைக்கணும்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதனால் வந்து நம்ம வேறு ஒரு ஃபாண்ட்டை கூட வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி. இதை வந்து நம்ம இமேஜ் ஃபைலாக இருந்ததை வந்து நம்ம பிஎஸ்டி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை வந்து எப்படிலாம் பண்ணலாம், எப்படி கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஓகே. திருவள்ளுவர் திருநாளன்று, இது வந்து ஒரு 59ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹைட்டை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எழுத்தாளர் அப்படிங்கிறத அதில் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். எழுத்தாளர் துரை ரவிக்குமார். அவங்க வந்து எந்த ஃபாண்ட்டு வச்சுருக்காங்களோ அந்த ஃபாண்ட்டு நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க்காக போல்டாக உள்ள ஃபாண்ட்டு, ஒரு டீசெண்டான உள்ள ஃபாண்ட்டு வச்சுருவோம். எல்லாமே டீசெண்டாக நல்லா தான் இருக்கும் ஃபாண்ட்டு. நம்ம கொஞ்சம் வேறு ஒரு ஃபாண்ட்டை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இந்த
இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். அதான் நம்ம ஃபாண்ட்டு Ctrl T போட்டுக்கிறேன். வந்து நம்ம சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். Ctrl T போட்டு சைஸை சின்னது பண்ணிவிட்டு எம்பின்னு நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதில் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து எப்படிலாம் நம்ம எடிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் ப்ராக்கெட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, எம்பி அப்படின்ட்டு நம்ம போட்டாச்சு. இதை வந்து நம்ம போல்டாக கொடுத்துக்கலாம். அந்த ஃபாண்ட்டுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம போல்டு ஃபாண்ட்டு கொடுத்துருக்கோம். சைஸை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். அப்படி ஹைட்டை ஓரளவு பெருசு பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ப்ராக்கெட்டை கொடுத்து நம்ம சைஸை வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்குவோம். இல்லை, அடுத்தது அம்பேத்கர் விருது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த பேனர் அடிக்கிறாங்க, ஆனர் பண்ணுறதுக்காக. அதுக்காக வந்து நம்ம அந்த மேட்ரை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிடுவோம். ஓகே, அம்பேத்கர் விருது. அடுத்தது ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர், அவங்களோட நேமு. அதை வந்து நம்ம டிஎம்கே கலரில், அவங்க வெறுமனே சும்மா கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிஎம்கே கலரில் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம். ஓகே, இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கும் நேமு. Ctrl T போட்டு சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேனரை வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா புதுசாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒர்க்கை பொறுத்திருக்கு. நிறைய ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். ஃபோட்டோ நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி டைமு, ப்ளஸ் கொஞ்சம் ஃபோட்டோ கம்மி. சில பேர் ஒருத்தவங்க 2 பேர் நடிப்பாங்க. அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். சரிங்களா? பட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, நன்றின்னு போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடையில ஒரு சின்ன கோடு ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. கோடு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அப்படி இந்த கிளிக் பண்ணிவிட்டு அவங்க க்ரீன் கலர் வச்சுருக்காங்க. இந்த க்ரீன் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். சேம் டிட்டோ அதே மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகேண்ணா? லைன் டிசைன் போட்டு ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் இல்லை லைன் டிசைன் போட்டுருந்தாலே நிறைய டிசைன் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நெட்டில் இருந்து தான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணது. ஓகேங்களா?
வந்து இந்த லைன் டிசைன் ஓகே, பட் ஆனால் அது இமேஜ் ஃபைலாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி டைம்லாம் வந்து நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பிஎன்ஜி லைன் டிசைன் போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில டிசைன்லாம் எடுத்து நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் இதை எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனை வந்து நான் செலக்ட் பண்ணி பிஎன்ஜி ஃபைலு வெக்டர் ஃபைல் இது. ஓகே, இந்த வெக்டர் ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஐக்கானை வந்து நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன். ஜே போட்டு ஒரு காப்பி எடுத்துட்டேன். அதை எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். அப்படி அது வெக்டர் ஃபைலுங்கிறதுனால எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு வெக்டர் ஃபைல் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஒர்க்கு ரொம்ப நீட்னஸாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். கண்ட்ரோல் டீ போட்டு அதை வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது கூட நான் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு 2 சைடும் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது. அதனால் ரெக்டாங்கிள் மார்க் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட நான் கட் பண்ணி விட்டுறேன். ஒரு சைடு மட்டும் நான் இப்படி கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து நான் அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். பால் மாதிரி உள்ள இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் டி இதோட விட்த்தை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதே ஈவனுக்கு வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு F7 லேயர் பேலட்டு. இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லே கொடுத்தாலும் சரி, ஓகே. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி. இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க. இந்த லைனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சுருக்கக்கூடாது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நவுத்தி வச்சுட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவ்வளோ அளவில் வச்சுட்டு ஷார்ப்பாக உள்ளதில் நான் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த அளவு மட்டும் கிடச்சிடும். திரும்ப அதே ஒரு காப்பி எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு எனக்கு இந்த அளவு மட்டும் கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி ரெக்டாங்கிள் மார்க் டூல் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்துகிட்டு இந்த சைடு நீட்டி விட்டுக்கிறாங்க. இந்த 2 லேயரையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக இப்போ இந்த லைனை மட்டும் நம்ம கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துருக்காங்க. லைட் க்ரீன், அப்புறம் லைட்டாக இடையில வந்து லைட் எல்லோ ப்ளஸ்ஸு ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம நியூ லேயர் போட்டாச்சு. க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. க்ரீனில் லைட் க்ரீன். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ரீனு. அப்புறம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டாச்சு. அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி எல்லோ சேர்ந்த மாதிரி ஒரு க்ரீன், இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்டடு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் அழுத்தி அதோட ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் எகைன் திரும்ப ஒயிட்டு ப்ரஷ்ஷோட சைஸிங் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறம்
கீழே வந்து உங்கள் தலைவர் அவங்க படம்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன பண்ணுறோம், மாஸ்க் அப்ளை பண்ணுறோம். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த அளவில் அப்படியே நம்ம எரேசர் பண்ணி விட்டுருணும். அதேமாதிரி இவங்க படத்துக்கும் எரேசர் டூல் எடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி கார்னரில் மட்டும் இப்படி லைட்டாக அப்படி ட்ரா பண்ணி எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை இப்படி வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது அவங்க நேமு, யார் பேனர் அடிக்கிறாங்களோ அவங்களோட நேமு போட்டிருக்காங்க. அந்த நேமையும் நம்ம அடுத்து லிங்க் போட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த மேட்ரு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம தனியாக கலர் கொடுத்துக்கலாம் அதுக்கு. இங்கே வந்து அவங்க டிஎம்கே தலைவர் படம் ப்ளஸ் வந்து கீழே வந்து இந்த இடத்துல அவங்க பேனர் அடிக்கிறவங்களோட நேமு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன் போட்டு இவங்க படிப்பு போட்டிருக்காங்க, டிஎம் டெக். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து ஒரு குண்டு ஃபாண்ட்டு, குண்டு ஷேப்பில் உள்ள ஒரு ஃபாண்ட்டு. ஓகே, இந்த ஃபாண்ட்டு தான் அவங்க போட்டிருக்காங்க. இந்த ஃபாண்ட்டை நம்ம அதில் செட் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஏரியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் லெஸ் தென் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். அதில் வந்து போல்டில் நேரோவில் போல்டு வச்சாச்சு. நேமை வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஹைட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அது மாதிரி விட்த்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இதை வேணால் கொஞ்சம் டிகிரி வேணால் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே அவங்க என்ன பொறுப்பு அதை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முறையும் போய் நம்ம கீபோர்டில் வந்து தமிழ் டைப்பிங்கை வந்து நம்ம நோட்டுக்கு தான் டைப் பண்ணணும்னு இல்லை. டைப்பிங் டூலு, மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர். ஓகேங்களா? போட்டாச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து கீழே வந்து கட்சி பேர் போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வச்சுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது மயிலாடுதுறை வடக்கு மாவட்டமா? ஓகே, மேம்பட்டுறோம். மயிலாடுதுறை இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. வந்து கலர் பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இதே கலரில் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஒரு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா? வந்து இந்த பேனரை வந்து நம்ம ப்ரீவியஸ் பேனரை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக கலர் பிடிச்சிடும். அதுக்கு முன்னாடி இவங்க படத்தை வந்து நம்ம லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருவோம். விசிகா தலைவர் இருக்கவங்க படத்தை
இந்த அளவில். ஓகேங்களா? ஓகே, வந்து நம்ம என்ன கலர்னா அதுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். ஓகே, எல்லோ கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு எல்லோவுக்கு ஒரு மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு கலர், இந்த கலர் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம பார்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இது வந்து ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த அளவில், இந்த அளவில் ஓகேங்களா? பெருசு பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு மாஸ்க்கு டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இது இந்த கலர் உள்ள இடத்துலலாம் வந்து நம்ம லைட்டாக ஒயிட் அப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஒயிட் இந்த மாதிரி ப்ரஷ் டூலை வச்சுட்டு நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிட்டோம்னா அவங்க ஒயிட்டை அப்ளை பண்ணிவிட்டு பிறகு வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எரேசர் டூலை கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த கார்னரில் மட்டும் அப்படியே லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிட்டோம். ரவுண்டடு ரெக்டாங்கிள் டூல் இது. ஓகே, இந்த கொடி போட்டிருக்காங்க, கொடியை வந்து மேலே எடுத்துக்கிட்டுருவோம். ப்ளஸ் இந்த படம் கண்ட்ரோல் T போட்டு இவங்க படத்தை பெருசு பண்ணி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி இவங்க படத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் T போட்டுக்குவோம். T போட்டுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N. இதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சரி, காப்பி கலர்னு சொல்லுவாங்க, இந்த கலரு. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து பேக் கொண்டு போய்க்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு இந்த மாதிரி பார்டரை பெருசாக்கிட்டு இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு பாட்டத்தில் மட்டும் லைட்டாக நான் அப்படி எரேஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? எரேஸ் பண்ணிவிட்டு நேமை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிக்கிறேன். இவங்க படத்தையும் பேக்கு போயிட்டு திரும்ப ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து அப்படி. ஓகே, இப்போ அவங்க நேமை மட்டும் மேலே எடுத்து நம்ம ரொம்ப கேப் இல்லாமல் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து அவங்க நேமை மட்டும் கிளிக் பண்ணிட்டு மேலே மாற்றி வச்சிடறேன். அப்படி இப்போ வந்து கண்ட்ரோல் J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அதை வந்து பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டு அப்படியே அரோ யூஸ் பண்ணி மேலே அடிச்சுட்டு ஆப்போசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த அவங்க கட்சி கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இல்லை, ஸ்ட்ரோக்கு ஒயிட் அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? எனக்கு இந்த கலர் வந்து இதுக்கு இந்த ப்ளூக்கு வந்து சூட் ஆகலை. அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு எல்லோ கலரு பியூர் எல்லோவே வச்சிட்றேன். எல்லோ ஒரு 10% பிளாக். ஓகே, இந்த கலர் நல்லா எடுப்பாக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரியே கலர் எல்லோ கலர் வச்சிடறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து கிரீன் கலர் அப்ளை பண்ணிடுறேன். மாவட்ட செயலாளருக்கு எகைன் அந்த அவங்க கட்சி கலருக்கும் அதே கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு பர்பிள் கலர் 40%. ஓகே, வந்து பாட்டம் சைடில் வந்து நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இப்போ மேலே வந்து நம்ம கலர் பிரிக்கணும். நமக்கு இதுக்கு என்ன கலர்லாம் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த கலர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு பிறகு நம்மளோட டிசைன் தான் அதுக்கு. ஓகே,
வந்து கிரீன் கலர், அடுத்தருக்கு வந்து ப்ளூ. ப்ளூங்கிறது வந்து ஒரு இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவங்க திரும்ப அவங்க நேமுக்கும் வந்து இந்த கட்சி கலரே அப்ளை பண்ணிவிடுவோம். பேஸ்ட் லேயர் செயல் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருதா அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் விருதுக்கு கொஞ்சம் இந்த நேமு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ப்ளூ. ஓகே, 100% ப்ளூ. அம்பேத்கர் விருது அப்படிங்கிறதுக்கு வந்து மெஜந்தா கலர். இதுக்கு வந்து நம்ம கிரீன் கலர் அப்ளை பண்ணிவிடுவோம். முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிறைய நம்ம டைப்பிங் பண்ணும்போது கவனமாக டைப்பிங் பண்ணோம். அதில் ஏதேனும் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா, ரொம்ப ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் ரீப்ரிண்ட் தான் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இந்த கட்சி கலர் கொடுக்கும்போது எந்த கலர் மேலே கீழே வரணுங்கிறத அதையும் நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிட்டு தான் கொடுக்கும். சரிங்களா? மாற்றி கொடுத்துட்டா அதுவும் பிரச்சனை ஆகிடும். பிரச்சனைலாம் ஒன்றும் ஆகாது, மறுபடியும் ரீப்ரிண்ட் போடணும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, நன்றி அப்படிங்கிறத இதுக்கு வந்து நம்ம கலர், இந்த கலர் அப்ளை பண்ணிவிடுவோம், ப்ளூ கலர். ஓகே, இந்த ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு எல்லோருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச கலர் எல்லோ கலர். எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணதுனால பேனர் கொஞ்சம் இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டோக் வந்து நான் ஒயிட் அப்ளை பண்ணுறேன், மாவட்ட செயலாளர். ஏன்னா க்ரீன் கொஞ்சம் டல்லாக இருக்காமல் இருக்குது, அதுக்காக அதே ஸ்டோக்கை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி லேயர் ஸ்டைல் மயிலாடுதுறை வடக்கு மாவட்டங்கிறதுக்கு பேஸ்ட் லேயர் ஸ்டைல், அவ்வளோதான். இப்போ இதுக்கு கூட நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். மேலே அந்த ஜனவரி 25ங்கிறதுக்கு ஜனவரி 15 நாளைக்கு வந்து இந்த விருதை வந்து ஹானர் பண்ணுறாங்க, அதுக்காக வந்து பேனர் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டு, ஃபோட்டோ மட்டும் லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? Ctrl T. இந்த லேயரு கரெக்டாக இருக்குது, இந்த லேயர் மேலே இருக்குது. ஓகேங்களா? அதை கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கலர் பிரித்து ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு சிக்கல் வரும். இப்போ வந்து லைட்டாக பேக்ரவுண்டுக்கு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். இந்த கலர் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் டார்க்காக, அதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்துகிட்டு அப்படி பேக்ரவுண்டில் அப்படி விட்றேன். இவங்க பேக்ரவுண்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் விட்டுட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு இங்கே சைடில் கொஞ்சம் டார்க்கான கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணி விட்டோம்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். ஓகேங்களா? சும்மா எம்டியாக இல்லாமல் அது ஒரு டிசைனாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ணுறோம்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து க்ளூ ஆனதுக்கு மேட்சிங்காக ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக வேண்டி நம்ம பண்ணுறது. திரும்ப எகைன் எல்லோ கலரை சூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த சைடில் அவங்களுக்கு வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அவங்க ஃபேஸை மட்டும் நம்ம இந்த ஹைலைட் பண்ணி காமிக்கும் கலர்.
ஓகேங்களா. இதுவும் பத்தலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணோம்னா ஒரு ஓகே. எனக்கு இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் ஓகே. இதை எடுத்து நான் அது கூட சேர்த்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு சைஸை வந்து நம்ம இந்த மாதிரி விட்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பேக்ரவுண்டு இல்லை 2 பேக்ரவுண்டு சேர்ந்து கிடைக்கும் போது அந்த கலர் வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க ஒரு நல்லா இருந்து. ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்டோடு சேர்ந்து 2 பேக்ரவுண்டோடு சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஒரு கலர், நீட்னஸான ஒரு கலர், ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து முதலமைச்சர் அவங்க படத்தை வச்சுட்டோம்னா நமக்கு ஒர்க் கம்ப்ளீட்டு. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் வந்து என்னென்னா அவங்க ஐ வந்து ஒரு மாதிரி எல்லோ அதிகமாக ஏறியிருக்கு. அதை வந்து ஷிஃப்ட்டு F6 ஒரு 1 பாயிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் J போட்டுட்டு கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் வந்து இந்த மாதிரி ஒயிட் பாயிண்ட் சேச்சுரேஷனை கம்மி பண்ணுங்கள், இதை கொஞ்சம் டார்க் பண்ணுங்கள், லைட்னஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் L லெவல்ஸில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன ஒயிட் பேலன்ஸு கம்மியாக இருக்கா, இல்லை மிட் டோன்ஸா, இல்லை டார்க்கா அப்படிங்கிறத அதில் காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா. இப்போ வந்து இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து முன்னாடி, இது எடிட்டிங். ஓகே, இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்க, 2 லேயரையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாஸ்க்கும் வந்து சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுறோம். அதில் ஃப்ளாகை மட்டும் லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம டிஎம்கே ரெடி ஃபைல், இதில் வந்து தலைவர் அவங்க படத்தை வச்சு நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஓகே, இந்த ஃபோட்டோவா, ஓகே இந்த ஃபோட்டோ நான் வந்து அதில் எடுத்து செட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கண்ட்ரோல் T ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவு சின்னது பண்ணிவிட்டு இவங்க ஃபோட்டோவையும் முதலமைச்சர் ஃபோட்டோவையும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து நான் இப்போ செட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் T போட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இப்படி வச்சுக்கிறேன். எரேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் டூலில் வந்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். சாரி, எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டு ஃபோட்டோவை பேக் கொண்டு போயிட்டு ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். சாரி, கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இதில் வந்து கலர் வந்து டார்க்னஸ் இல்லாமல் இருக்குது, கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நம்ம லைட்டாக அப்படி கான்ட்ராஸ்ட் ஏற்றி விட்ருவோம். இங்கே மாஸ்க் பண்ணும்போது அவங்க பிக்சரில் வச்சுட்டு நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணால் தான் பிக்சரில் ஆடாவும், இல்லைன்னா அந்த மாஸ்கில் தான் ஏறும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஏற்றிட்டு ஒயிட் ஏற்றிக்கிறேன். எடுத்துட்டு கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் B, இதில் வந்து ரெட்டு அப்புறம் எல்லோ, அப்புறம் லைட்டாக ஷேடோஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்ஸ் கொஞ்சம் 3 கலரையும் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 10க்கு 6.25 அளவுள்ள ஒரு ரீடிசைன் பண்ணியிருக்கோம். டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.